ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி தான். அதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் க்ரீன் சில்லி, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது மட்டன் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. நான் 3 விசில் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு 5 விசில் வேணும்னா வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போது இது நல்லா ஓல்ட் ஸ்பைசஸ்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். க்ரீன் சில்லியும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி அதில் போட்டுட்டு இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருப்போம், இதுலேயும் அதிகமாகிடும். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். அதனால் இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட சில்லி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கொஞ்சமாக மட்டன் மசாலா பவுடர், உங்கள்கிட்ட என்ன பிராண்டட் இருக்கோ பரவாயில்ல, போட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சுருக்கோம் பாருங்கள் மட்டனை, அதை அதில் எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிலாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கம்மியாக இருக்கோ இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வேணுமா மிளகாத்தூள், காரத்துக்கு எது வேணுமோ போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வருதுல்ல, நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் முன்னாடி பெப்பர் பவுடரை நம்மளுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் இனிமேல் இருந்தால் போதும் அடுப்பில். பாருங்கள், இப்போவே அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இன்னும் ஒரு 3 மினிட்ஸில் நம்ம மட்டன் கிரேவி ரெடி. நம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.